என் உயிரான உயர்சாதி சத்திரியரான சொந்தங்களே, நான் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். டிவிகே விஜய் பார்த்தீங்கன்னா விமர்சித்து, அதுக்கு நம்முடைய சொந்தங்களே ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, உனக்கெல்லாம் என்ன தெரியும்? எப்படி பார்த்தீங்கன்னா எங்கள் தலை வச்சு விமர்சிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? நீயே 4 பொடியான சுற்றிட்டு கூட்டிகிட்டு சுற்றுற அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பதில்னா, இப்போ நான் சத்திரியரான சொந்தங்களே, நான் பேசுனது உங்களுக்காகத்தான் போராடிட்டுருக்கிறேன். நான் சும்மா ஒன்றும் நான் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டுருக்கல. அது சும்மா இது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஒரு நாள் கூட இருந்து பாருங்கள். உண்மையான விவசாய நான் விவசாயிகளுக்காக நான் ஒரு விவசாயியாக இருக்கிறனால ஒவ்வொருத்தங்க கஷ்டமும் இப்போ யோசிச்சு பாருங்கள். இன்றைக்கி வாய்க்கால் தண்ணி வந்திருக்குது, மாடுக்கும் கன்று ஓட்டிருக்குது. ரெண்டுமே நான் பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு, இப்போது கண்ணை முழிச்சிருந்து மாட்டு கண்ணையும் பார்த்து, வாய்க்கால் தண்ணி அதையும் பார்த்து கட்டிட்டு வரேன். அதுக்கான காரணம் என்ன? இது நான் மட்டுமா பண்ணுறேன்? நீங்கள் எல்லோரும் நடுஜாமல் 12 மணி ஆகட்டும், 1 மணிக்கு ஆகட்டும், வாய்க்கால் தண்ணி வந்தாலும் சரி நீங்கள் கட்டுறீங்க. உண்மை தானே? இப்போ நான் எப்படின்னா இப்போ வாய்க்கால் தண்ணி நைட்டு 1 மணிக்கு கட்டுறேன், அது மாதிரி தான் நீங்களும் கட்டுறீங்க. உண்மையாக நான் படுற அதே கஷ்டத்தை நீங்கள் படுறீங்க, நீங்கள் படுற அதே கஷ்டத்தை நான் படுறேன். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? நம்ம பார்த்தீங்கன்னா விவசாயிகளாக இருந்து நம்மளுடைய வெள்ளாமை எடுக்கணும், நல்லபடியாக பசுமாட்டை நல்லபடியாக காப்பாற்றணும். அதுதானே? அப்போது நான் இப்போ இப்போது உங்கள் கூடயே நான் இருக்கிறனால உங்களுடைய வழி என்னன்னு எனக்கு தெரியும். உங்களில் ஒருத்தனாக இருக்கிறனால இப்போது இப்போது விவசாய தொழிலாளர்களுடைய கஷ்டம், விவசாயிகளுடைய கஷ்டம், வியாபாரிகளுடைய கஷ்டம் எல்லாமே தெரியும் நமக்கு. நான் எத்தனையோ நம்மளுடைய மாணவர்களுடைய பயணிச்சிட்ருக்கனால நம்ம யாருமே பார்த்திங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை படக்கூடாது. நம்ம பார்த்திங்கன்னா சரியான நம்ம இவ்வளோதான் நம்ம பார்த்திங்கன்னா கஷ்டப்பட்டு இது இருந்தாலுமே நமக்கான ஒரு இது சரியாக கிடைக்குதான்னு யோசிச்சு பாருங்கள். கிடைக்குதா? உண்மையை சொல்லுங்கள் நீங்கள். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா போராடுறோம், நமக்கான இது. ஆனால் அதை பற்றி விஜய் ஏதாச்சும் ஒன்று பேசியிருக்கிறாங்களா? உதாரணமாக சொல்லணும்னா, சாயப்பட்ட வாய்க்கால் தண்ணி இப்போ அந்த ஆற்றுகளில் பார்த்திங்கன்னா சாயக்கழிவுகள் எல்லாம் கலந்து விடுறாங்க. அதனால் எவ்வளோ வெள்ளாமை மகசூல் நாசமாகுதுன்னு நீங்களே பார்த்துருக்கலாம். அப்புறம் உரிய விலை கிடைக்கவே மாட்டேங்குது, அதை நீங்களே பார்த்துருக்கலாம், நீங்களே அனுபவிச்சிருக்கலாம். இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு எல்லாம் நஷ்டமாயிருக்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் என்ன? அதை பற்றி ஏதாச்சும் ஒன்று பேசியிருக்கிறாங்களா? காரணம் சினிமா நடிகர். அதைத்தான் நான் உங்களுக்கு நான் சொல்லிட்டு வர்றது. சினிமா நடிகனுக்கு எதுவும் தெரியாது. நான் பார்த்தீங்கன்னா தப்புன்னு சொல்லலை. நீங்கள் பின்னாடி இருங்க, தப்பாக கேள்வி கேளுங்கண்ணா. ஏன்னா நம்ம சத்திரியர் நம்ம மக்களுக்கு ஒருத்தங்களை தீவிரமாக கண்மூடித்தனமாக நம்பி தேடுறாங்க. அதுதான் மிகப்பெரிய ஒரு விஷயம், அதுதான் மிகப்பெரிய ஒரு மைனஸ். தப்பை பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு தாழ்ந்தவங்க எல்லாருமே அவங்களுக்கு யார் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இது பண்ணுவாங்க. நம்ம அப்படியெல்லாம் ஒருத்தங்களை பிடிச்சிட்டா கண்மூடித்தனமாக அவங்க ஓடுறப்போ சப்போர்ட் பண்ணுவோம், பேசுவோம். உண்மைதானுங்க உண்மையிலே. அப்போ
அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வீக்னஸ் அவங்க சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க. சத்திரியர் இனத்தை கேவலமாக பேசும்போது வராது கோபம், சத்திரியர் இனத்தை வந்து பார்த்தீங்கன்னா அவமானப்பட இந்த நாட்டோட சுதந்திரத்துக்காக போராடினவங்களெல்லாம் கேவலப்படுத்தும் போது வராத கோபம், இந்த கூத்தாடி விஜய் வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டேன்னு வருது. உங்களுக்கு உங்களுடைய மனசு புண்பட்டுருந்தால் மன்னிச்சுங்க, அதுதான் என்னால் சொல்ல முடியும். என்னுடைய கோபம் ஒரு அஜித் குமார்ங்கிற ஒரு நாடார் பையங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய ஓட்டு ஊரம் போயிடக்கூடாது, விட்டுறக்கூடாது அப்படிங்கிறக்காக விஜய் நேரில் போய் அஞ்சலி செலுத்தினப்பில். ஆனால் சத்திரியரின மாணவர்கள் ஒரு சில பேர் இறந்துருக்குறாங்க. அதில் மக்கள் அவங்களுக்கு அஞ்சலி செலுத்த போகாததுக்கான ஒரே ரீசன், எப்படி இருந்தாலும் ஓட்டு போட்டுருவாங்க, அதுதானுங்க. அந்த கோவம் உங்களுடைய மனசை புண்பட்டிருந்தால் மன்னிச்சுங்க. சத்திரியரான மக்களுடைய மனசு புண்பட்டிருந்தால் மட்டும்தான் நான் சொல்கிறேன், மன்னிச்சுங்க. வேற ஒன்றும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலமும் சத்திரியர் இனத்துக்காக நான் போராடுறதை நான் விட்டு தர மாட்டேன். அதிகாரம் அடைகிறது தான் என்னுடைய லட்சியம், கனவு எல்லாமே. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். இப்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நாளைக்கு பார்க்கும்போது தெரியும் நம்ம இவ்வளவோ கஷ்டப்பட்டுருக்குறோம். உங்களுடைய கஷ்டத்தை நான் பேசியிருக்கிறேங்கிறத உங்களுக்கு தெரியுங்கிறத நான் நம்புகிறேன் கண்டிப்பாக.